ஹலோ நண்பா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு சீக்ரெட்டுமே இருக்கவே இருக்காது. எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ கேவலமான விஷயமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட பேர் வந்து ஜெஸி, இன்னொரு பொண்ணோட பேர் வந்து ஜோயா. ஜெஸி வீட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்பவே வந்து அந்த பொண்ணை வந்து கண்டிஷனாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜோயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கிறா. அந்த பொண்ணை தவிர்த்து அந்த பொண்ணு வந்து வேற யாருக்கிட்டே பேசவே மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்போ கரண்ட் டயத்தில் வந்து 10th வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜெஸியோட அப்பா வந்து ஜெஸிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க, இந்த மொபைல் ஃபோனில் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும், எந்த ஒரு சோசியல் மீடியாவும் நீ இந்த ஒரு ஃபோனில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் தெரியாத ஆட்கள் கிட்ட நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெஸி அப்பா வந்து ஜெஸி கிட்ட வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜெஸி அப்பா வந்து என்ன சொல்றாங்களோ ஜெஸி வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவா. ஸோ ஜெஸி வந்து உடனே ஜோயா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஜோயாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு புது ஃபோன் வந்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா, எங்க அப்பா வந்து இந்த ஒரு மொபைல்ல எந்த ஒரு சோசியல் மீடியா ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீ இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் சரின்னு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஜோயா இருந்துகிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, அப்பா எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து சோசியல் மீடியா ஆப் வந்து அப்பாவே எப்போ உன்னை வந்து யூஸ் பண்ண சொல்றாங்களோ அது வரை வந்து நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 வருஷம் அப்படியே வந்து கடந்து போகுது. ரெண்டு பேரும் வந்து 12th வந்துட்டாங்க. இப்போ ஜெஸியோட அப்பா வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெஸி நான் சொன்ன மாதிரி நீ வந்து சோசியல் மீடியா எந்த ஒரு ஆப்பும் இந்த 2 வருஷத்துல நீ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணவே இல்லை. அதனால இப்போ நீ வந்து சோசியல் மீடியா ஆப் டவுன்லோட் பண்ணி நீ வந்து யூஸ் பண்ணு. ஆனா தெரியாத ஆட்கள் கிட்ட இருந்து எந்த மெசேஜ் வந்தாலும் இல்லை தெரியாத ஆட்கள் வந்து கால் பண்ணாலும் நம்ம பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நீ கொடுக்கவே கொடுக்காத. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேசவும் பேசாத, அவங்களை அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி ஜெஸியோட அப்பா வந்து சொல்றாங்க. ஜெஸியும் இருந்துகிட்டு சரிப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஆப் எல்லாத்தையும் வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறான். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சொல்லி எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை என்னோட உயிர் தோழி கிட்ட நான் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஜோயா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி எங்க அப்பா சோசியல் மீடியா ஆப் எல்லாமே யூஸ் பண்றதுக்காக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணாம இருந்தனால தான் எனக்கு எங்க அப்பா வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து என்னை வந்து சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜோயாக்கு ஒரு சைடு பயங்கர ஹாப்பி, இந்த சைடு ஜெஸிக்கு வந்து ரொம்ப 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 பயங்கரமான ஹாப்பி. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. சோசியல் மீடியா ஆப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வேற லெவல்ல வந்து உள்ள இறங்கி கலக்கிட்டு இருந்தா. தெரியாத ஆட்கள்லாம் வந்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மெசேஜ் எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணாம அப்படியே வந்து இருந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் ஜோயா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜோயா வந்து ஜெஸிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றா, நம்ம கிளாஸ்ல எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பாக்குறதுக்கு வந்து பயங்கர அழகா இருப்பான். அந்த ஒரு பையன் தான் வந்து இப்ப என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பையன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆனா இதை வந்து அந்த பையன் டைரக்டா உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து பயப்படுறான். இப்பதான் என்கிட்ட வந்து எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஜோயா வந்து ஜெஸி கிட்ட வந்து சொல்றா. ஸோ ஜெஸி வந்து அந்த பையனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, ஆனா நம்ம கிளாஸ் நீ சொல்ற, எனக்கு அந்த பையன் யாருன்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஜோயா வந்து ஒரு குரூப் போட்டோ வந்து ஜெஸியோட மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது, ஓ இந்த பையனா, இந்த பையன் பார்க்கறதுக்கு அழகா இருப்பான், அந்த பையனை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ நேம் சொல்லவும் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்றா. உடனே அந்த எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஜோயா கிட்ட எனக்கு ஜெஸியோட நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது ஜோயா என்ன பண்றா அப்படின்னா, நான் வந்து ஜெஸி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்லும் போது ஜெஸி கிட்ட சொல்லும்போது ஜெஸி வந்து பயங்கரமான அதிர்ச்சியில இருந்தா. என்ன இது, இந்த பையனை வந்து நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது, இருந்தாலும் நம்மளோட மொபைல் நம்பரை கேட்கறானே அப்படின்னு சொல்லி ஜெஸியோட மனசுல ஏகப்பட்ட குழப்பம் இருந்தாலுமே ஜெஸிக்கு வந்து அந்த பையனை பார்த்த உடனே அந்த பையன்கிட்ட எப்படியா பேசணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்து மனசுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஜோயா கிட்ட நீ அந்த நம்பரை வந்து என்னோட உடனே ஜெஸி வந்து ஜோயா கிட்ட என்னோட நம்பரை கூட நான் அந்த பையன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஜோயா இருந்துகிட்டு பயங்கரமா வந்து அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. அட்லாஸ்ட் வந்து அந்த நம்பரை வந்து ஜோயா வந்து எட்வர்ட் கிட்ட கொடுத்துனா. எட்வர்ட் வந்து ஜெஸி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஜெஸி கிட்ட பேசுறான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஓப்பனா வந்து ஜெஸி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் எப்போ உன்னை ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா அப்பவே வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சோன்னே ஜெஸி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அப்பாவுக்கு நம்ம வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மறந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை வந்து சொல்லி முடிச்சிடறா. உடனே எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, மறுநாள் காலையில நீ ஸ்கூலுக்கு வா ஜெஸி, நான் உங்ககிட்ட நேரில் நிறைய பேச வேண்டியது இருக்கு, நீ மறுநாள் காலையில நான் உங்ககிட்ட பேச வர்ற விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா இந்த ஒரு விஷயத்த உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஜெஸி கிட்ட சொல்றான். ஆனா ஜெஸி வந்து ஜோயா கிட்ட சின்ன வயசுல இருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஜெஸி கூட என்ன சொல்றா அப்படின்னா, நாளைக்கு நான் எட்வர்ட் கூட பேசும்போது நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ. உடனே ஜோயா என்ன சொல்றான்னா, நாளைக்கு ஒரு
நாள் மட்டும் நான் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. மறுநாள் காலையில விடியுது. ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து எட்வர்ட் கிட்ட பேசுறதுக்கு ஆசையா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஜோயாமா வந்து போறா. அந்த நாள் வந்து எட்வர்ட் வந்து ஸ்கூலுக்கு வரவே இல்லை. உடனே ஜோயா வந்து ஜெசி கிட்ட சொல்றா, என்ன எட்வர்ட் கிட்ட பேச போறேன்னு சொன்னா பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஜெசி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எட்வர்ட் அப்படிங்கிற பையன் வந்து நீ ஸ்கூலுக்கு வரவே இல்லை, நான் ஈவினிங் அவன்கிட்ட மெசேஜ் பண்ணி ஏன் வரல அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றா. சாயங்காலம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற பையனுக்கு வந்து ஜெசி வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ ஸ்கூலுக்கு வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னியே, நான் வந்து ஸ்கூல்ல வந்து நீ என்கிட்ட பேச வருவேன்னு சொல்லி அவளை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கடைசி வரை நீ வந்து ஸ்கூலுக்கே வரல, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு அப்போ என்கிட்ட பேசணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணதா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து எட்வர்ட் கிட்ட வந்து ரிப்ளை வருது. சாரி ஜெசி, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அதனால வந்து நான் 3 நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், நம்ம எங்கேயாச்சும் போய் டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்னடா இந்த பையனை நேரில் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர சொன்னா அப்பவே அந்த பையன் வரவே இல்லை, இப்போ என்ன திடீர்னு டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சரி வா நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்க போய் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கேட்கறான். எங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெசி வந்து சொல்றா. உடனே ஜெசிக்கு வந்து சடனா வந்து ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. நாளைக்கு எங்க அம்மா அப்பா வந்து வெளியே போறாங்க, ஸோ அதனால டேட் பண்றதுக்கு நீ வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே இந்த ஒரு விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் யாருக்கும் தெரியாம நான் வீட்டுக்கு டேட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த ஒரு விஷயத்தையும் சோயா கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ வீட்டை தனியா இருக்கிறது வந்து எனக்கு சரிப்படல, உடனே நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா நான் வந்ததை வந்து எட்வர்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்காத, நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு வந்து எட்வர்ட் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து பயங்கரமா வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடை எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு நேரத்தில் வந்து டிவியில் வந்து பயங்கரமான ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பா பையன் 3 பேரை வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து மனசாட்சி இல்லாமல் கொடூரமா வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி இறந்து போன 3 பேரோட போட்டோ வந்து டிவியில் வந்து டிஸ்பிளே பண்ணும் போது அதுல ஒரு ஆளோட போட்டோ வந்து எட்வர்டோட போட்டோ. இவங்க 3 பேர் இறந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க இறந்து 1 வாரத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையனோட மொபைல்ல இருந்து எப்படி ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி இருந்து எனக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பயங்கரமா வந்து குழப்பம் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு டயத்துல தான் யாரோ வந்து காலிங் பெல் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஜெசியோட பேச கேட்காம ஸ்பீடா ஓடி போய் டோரை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடி போறா. அப்படி ஓடி போய் டோரை ஓபன் பண்ண ஜோயாவோட சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜோயாவோட சவுண்ட் கேட்கவே இல்லை. அப்பதான் ஜெசிக்கு வந்து மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓட ஆரம்பிச்சிச்சு. எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான். அவனோட மொபைல்ல இருந்து தான் அந்த சீரியல் கில்லர் எனக்கு வந்து எட்வர்ட் மாதிரி மெசேஜ் பண்ணி என்னை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஸ்பீடா வந்து மாடிக்கு வந்து ஓடி போறா. மாடிக்கு ஓடி போனதுக்கு அடுத்து அவளோட ரூம் கதை ஓபன் பண்றா. லாஸ்டா போய் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. எல்லா டோரையும் வந்து லாக் பண்றா. அந்த ஒரு சீரியல் கில்லர் வந்து ஜெசியோட பேரை வந்து சைலண்டா கூப்பிட்டுக்கிட்டே மேல மேல நடந்து வந்துகிட்டு இருக்கான். நான் வரப்போற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னேன். இப்ப பாவமா உன் ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டா. அவ இறந்து போனதுக்கு காரணம் நான் கிடையாது, நீ தான். எதுக்கு அப்படின்னா நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி சொன்னேன். ஆனா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னனால தான் உன் ஃப்ரெண்டு இப்ப இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வரான். உடனே ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இவன் நம்மளை கொலை பண்றதுக்கு தான் வரான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கையில இருக்க மொபைல எடுத்து போலீஸ் கால் பண்ணி அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்றா. போலீஸ் வந்து நான் வந்து இப்பவே வந்து உங்க வீட்டுக்கு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லாஸ்ட் வீட்டு வாசல்ல வந்து யாரோ காரை கொண்டு வந்து நிப்பாட்டுற சவுண்ட் வந்து கேக்குது. அப்போ வந்து ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு நிம்மதி வந்து வருது, போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு நேரத்துல ஜெசியோட அம்மா அப்பா போனவங்க பாதியில திருப்பி வந்துட்டாங்க. வீட்டு டோர் என்னடா இப்படி ஓபன் பண்ணி இருக்குது, இந்த பிள்ளையை நம்பி வீடை விட்டுட்டு போனா இப்படி திறந்து போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்து உள்ள வராங்க. ஹால்ல ஜோயா வந்து ரத்த வெள்ளத்துல இறந்து இருக்கிறா. அதை பார்த்துக்கு அடுத்து அவங்க அம்மா, அதாவது ஜெசியோட அம்மா அப்பாவுக்கு வந்து கையில உயிரே இல்லை, என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அட்லாஸ்ட் ஜெசியோட ரூமை ஓபன் பண்ணும்போது அங்க அந்த சீரியல் கில்லர் கத்தியோட பாத்ரூம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜெசியை கொலை பண்றதுக்காக. உடனே ஜெசியோட அப்பா பார்த்துக்கு அடுத்து சீரியல் கில்லர் வந்து ஜெசியோட அப்பாவை கத்தியால குத்தி நிறைய ரத்தத்தை வந்து வர வச்சுட்டான். உடனே ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த சீரியல் கில்லரை அடிக்கணும்னு நினைக்கும் போது சீரியல் கில்லர் வந்து ஜெசியை கீழே தள்ளி ஜெசி மேல உட்காந்து கத்தியை வச்சு குத்த போகும்போது ஜெசியோட அம்மா வந்து பக்கத்துல இருக்க இரும்பு ராடை கொண்டு அடிச்சு அந்த ஒரு சீரியல் கில்லரை வந்து கீழே தள்ளுறாங்க. அந்த ஒரு டயத்துல வந்து போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெசியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அந்த சீரியல் கில்லரை ஜெயில வந்து அடைச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெசியோட அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நான் 10th படிக்கும் போது உன் கையில மொபைல் போன் கொடுத்தேன், அப்போ சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீ சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம இருந்த, உன்னோட லைஃப் நல்லா இருந்துச்சு, உன்னோட லைஃப் வந்து நல்லா இருந்துச்சு, 12th முடிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணு, நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன், ஆனா அதை மீறியும் நீ வெளியே சொன்னனால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு பத்தியா, பரிதாபமா உன்னோட ஃப்ரெண்ட் நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறா. சோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஆட்கள், தெரியாத ஆட்கள் என்னதான் மெசேஜ் பண்ணாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணாதீங்க. மேலும் எந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ டாடா பாய், see you நண்பா.